பத்திரிகையாளர் மன்றத்தை புதுப்பித்ததோடு மட்டுமல்லாமல் புது பொலிவு பெறுவதற்கு காரணமாக இருந்து என்னாலும் எங்களை போன்றவர்களுக்கு அரசியல் களத்திலே தோள் கொடுக்கின்ற ஒரு தோழனாகவும் ஒரு ஆசானாகவும் இருந்து எங்களோடு பின்னி பிணைந்திருக்கின்ற என் போட்டுதலுக்கும் மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களே, யாரும் கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைத்து இந்த நிகழ்விலே உங்களை காணுகின்ற நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் சுரேஷ் அவர்களே, நான் வந்தவுடனே நானும் கோபாலன் பேசிக்கணும். யாரையும் தேடுறீங்களே நீங்கன்னு கோபாலன் கேட்டார். நான் சொன்னேன் பிரகாஷ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். பிரகாஷ் வந்திருக்காரு அண்ணன் இல்லையே, இப்போ கண்ணில் பள்ளியே இல்லையே என்ன இல்லை, அவர் இப்போ வந்து நிறைய டைவியெல்லாம் அடிச்சுக்கணும் மார்வேஸில் வந்து என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு மிகவும் பரிசுத்தமான அன்பிற்கினிய உடன்பெறுவா சகோதரர் பிரகாஷ் உட்பட அனைத்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களே மற்றும் இந்த நிகழ்வை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னால் சுருக்கமாக திருக்குறளை போல் 2 வரிகளை பேசினாலும் அர்த்தமுள்ள வரிகளை உங்களிடையே எடுத்து பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய அருமை என்ன கல்விக்காக தொடர்ந்து எல்லா தளத்திலேயும் பொருள் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நித்யா செல்வகுமார் அவர்களே, அவர் உட்கார்ந்தவுடன் என்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார். நான் நேற்றே உன் கணவர் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார் என்பதை சொன்னேன். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வருகை சிறப்பு சேர்க்கின்ற நித்யா செல்வகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளே, குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற திருநெல்வேலி மேயர் அன்றைய இனிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு என்பது என்னவென்று நான் முழுமையாக அறியவில்லை. மேடைக்கு வந்த பிறகு சகோதரி நித்யா அவர்களை கேட்டேன், என்ன நிகழ்வு, என்ன செய்ய போகிறோம் என்று. கல்வியிலே அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்ச்சி என்று சொன்னார். கல்வியிலே அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்ச்சி ஒரு புறம் நீங்கள் நடத்துங்கள், வாழ்த்துக்கள். எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக இதற்கு உங்களுக்கு பின்னால் இருந்து வழியாக இது போன்ற அதிக மதிப்பெண் பெறுவதற்குண்டான முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டேன். திரும்ப சொல்றாங்க, அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இப்போது சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். இது போன்ற அதிக மதிப்பெண் பெறுவதற்குண்டான முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதற்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக. நான் உட்கார்ந்தவுடன் கேட்டேன், எவ்வளோ பேர் நான் உங்கள் இதில் மெம்பராக இருக்காங்க கோபாலன் கேட்டேன். அவர் அண்ணன் வார்த்தையே எந்த காலத்தையும் நான் தவிர்த்தது இல்லை. ஒரு 1500 பேர் இருக்காங்க. இந்த 1500 பேரில் இன்னைக்கு நம்ம சிறப்பு சேர்க்க போகிறவங்க ஒரு 20 பேரும் பேசியிருக்கோம். அடுத்த ஆண்டு இதே போன்ற நிகழ்வு எங்களை அழையுங்கள். அப்பொழுது ஒரு 100 பேராவது இப்படி சிறப்புக்குரியவர்களை நீங்கள் அந்த 100 பேரை நீங்கள் சிறப்புக்குரியவர்களாக உருவாக்குவதற்கு இன்றையிலிருந்து அதற்குண்டான கட்டமைப்பை தொடங்குங்கள். அவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பு வகுப்புகளை தேர்வு செய்யுங்கள். அவர்கள் அந்த கல்வி கற்பதற்குண்டான உபகரணங்கள் தேவை என்றாலும் அதற்குண்டான நல்லதொரு சூழல் அமைக்க வேண்டும் என்றாலும் அதை உருவாக்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் திராவிட மாடல் அரசு கல்விக்கு கண் தருகின்ற எங்கள் மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேல அன்பு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு குறிப்பாக ஜனநாயகத்தின் 4வது தூணாக போற்றப்படுகின்ற பத்திரிகையாளருக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள் என்ற தமிழகத்திலேயே முதலில் ஏன் இந்திய துணைக்கண்டத்திலே எடுத்துக்கொண்டால் படைப்பகம் என்ற ஒரு புதிய பொருளோடு ஒரு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பயன் தருகின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார். அந்த படைப்பகத்தில் தினந்தோறும் வருகின்ற அந்த படைப்பாளிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவ செல்வங்கள் 200க்கு குறையாமல் தினந்தோறும் வருகிறார்கள். அவருக்கு கட்டணம் எவ்வளவு என்றால் ஒரு ஸ்லாட்டிற்கு 5 ரூபாய் தான் கட்டணம் வசூலிக்கிறார்கள். அதில் இருக்கின்ற சிறப்பு அம்சம் என்னவென்றால்
5000 புத்தகங்கள் அந்த படைப்பகத்திலே இருக்கின்றன. அந்த படைப்பகத்திலே முழுமையாக குளிரூட்டப்பட்ட அரங்கம், அதேபோல் இருக்கைகள் கம்ஃபர்டாக இருப்பதற்காக நல்ல சோழ இருக்கைகள், வைஃபை வசதி போன்ற அனைத்தையும் ஏற்பாடு செய்து தந்ததால் இந்த 6 மாத காலத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேர்விலே 15 பேர் இந்த 6 மாதத்திலே அதன் வாயிலாக உங்களுக்கும் அது போன்ற வாய்ப்பை வசதியை உருவாக்கி தர தயாராக இருக்கின்றோம். ஏதாவது ஒரு மைய இடத்தை நிர்மாணிங்கள். மாநகராட்சி அன்றைக்கினிய மேயர் வருகின்றார். அவரோடு இணைந்து இது போன்ற உயர்கல்வி படிக்கின்ற பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பெஷல் கிளாஸை ஏற்பாடு செய்வோம். எந்தெந்த சப்ஜெக்டில் அவருக்கு கொஞ்சம் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறதோ அதற்கேற்றாற்போல் ஆசிரியர் பெருந்தகைகளை நியமிக்கலாம். அவர்களை நல்ல விதத்தில் கல்வியை கற்க வைத்து அவர்கள் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் படிப்பு செல்வதற்குண்டான அடித்தளத்தை அமையுங்கள். அதற்கு நிச்சயமாக நானும் அருமையண்ணன் கோபால் அவர்களும் நம்முடைய மேயர் அவர்களும் உறுதுணையாக இருப்போம். நான் அதிகமாக பேசி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அடுத்த ஆண்டு உங்களை சந்திக்கின்ற போது இந்த நிகழ்விலே குறைந்தபட்சம் 100 பேர்களாவது இது போன்ற அதிக மதிப்பெண் பெற்றவர்களை அவர்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற அளவிற்கு ஊக்க பரிசுகளை வழங்குகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தாருங்கள். இந்த ஆண்டு கூட இந்த 1500 உறுப்பினர்களில் ஒரு 200 பேரை தேர்வு செய்யுங்கள். அவர்கள் கல்வி படிப்பை தொடர்வதற்கு தேவையான அளவிற்கு உதவிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேயர் கூட வருகின்ற 17ஆம் தேதி அருமையண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பங்கேற்கின்ற ஒரு கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு 600 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்கள், முதலாண்டு கல்லூரி படிப்பிற்கு செல்கின்ற மாணவ செல்வங்களை தேர்வு செய்து ஒரு 5000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் அவருக்கு தேவையான கல்வி உபகரணங்கள், ஒரு லேப்டாப் பேக், 5 கிளாஸ் நோட் புக்கு, ஒரு பார்க்கர் பென், ஒரு நல்ல மில்டன் வாட்டர் பாட்டில் போன்றவைகளை இந்த 17ஆம் தேதி கூட மேயர் அவர்கள் ஏற்பாட்டிலே வழங்குகிறார்கள். இது போன்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மாண்புமிகு முதல்வர் உத்தரவின் பேரில் சட்டம் இல்லாமல் அரசின் சார்பில் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது போன்ற கல்வி உதவிகளை வழங்கி வருகிறோம். பத்திரிகையாளர் நலன் நன்றாக இருந்தால்தான் நாடு சுபிட்சமாக இருக்கும். ஆகவே பத்திரிகையாளர் சேர்ந்த இல்ல குழந்தைகளுக்கு என்னாலும் முதல்வர் எப்படி தயாரோ அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களோடு தோளோடு தோல் நிற்கும் என்பதை தெரிவித்து ஒரு 10-15 நாள் இடைவெளியில் தயார் செய்யுங்கள். ஒரு 200 பிள்ளைகளுக்கு பள்ளி உயர்கல்வி அல்லது 10-12 வகுப்பில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு 200 பிள்ளைகளுக்கு இது போன்ற கல்வி உதவித்தொகை தருகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யவும். ஊடகங்கள் இது கூட தேவையில்லை, எதற்கு சட்டமில்லாமல் கூட ஒரு அரங்க நிகழ்ச்சியாக அதை ஏற்பாடு செய்யலாம் என்பதை அழைத்த நிகழ்ச்சி கல்வி நிகழ்ச்சி. எங்களுடைய முதல்வர் அவர்களுடைய படிப்பினையே என்னவென்றால், ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார், 10 ஆண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார், 100 ஆண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார். அந்த கல்வியை தருகின்ற ஒரு திராவிட மாடல் அரசு நிச்சயமாக கல்விக்கு பத்திரிகையாளருக்கு என்னாலும் துணை இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.